அனைவருக்கும் வணக்கம். 2026 குரூப் 4 எக்ஸாமுக்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச், பாலிட்டிக்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதன்படி முகவுரையிலிருந்து இந்த டெஸ்ட்டுக்கான கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் முடிச்சிட்டோம். அந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரையும் இந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் எப்படி பெறணும்னு சொல்லியிருப்போம். அதன்படி நீங்கள் கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டை அட்டன் பண்ணிவிட்டு ஆன்சர் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம். முதல் கேள்வி, பின்வருவனவற்றுள் எது ஜனவரி 26, 1950 அன்றுபடி இந்திய அரசியலமைப்பு முகவுரையில் சரியானது? ஜனவரி 26, 1950 அன்றுபடி இந்திய அரசியலமைப்பு முகவுரையில் சரியான வார்த்தைகள் கேட்டிருக்காங்க. ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்மளுடைய முகவுரையானது 1946 டிசம்பர் 13 அரசியல் நிர்ணய சபையின் 3வது கூட்டத்தில் நேரு அவர்களால் தாக்கல் செய்யப்படும். இதனை 1947 ஜனவரி 22 அன்று நம்மளுடைய அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளும். அதன் பிறகு ஒரு சில திருத்தங்கள் செய்யப்பட்டு 1950 ஜனவரி 26 முகவுரை, 395 விதிகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள் என நம்மளுடைய அரசியலமைப்பு புத்தகம் நடைமுறைப்படுத்தப்படும். அப்பொழுது நம்ம முகவுரையில் உள்ள அந்த வார்த்தைகள் கேட்டிருக்காங்க. 1950 ஜனவரி 26 என்னென்ன வார்த்தைகள் இருந்ததுன்னா, இறையாண்மை, ஃபஸ்ட்டு ஆன்சர் சொல்கிற பாருங்க, இறையாண்மை, மக்களாட்சி, குடியரசு, இந்த 3 வார்த்தைகள் தான் 1950 ஜனவரி 26 இருந்தது. அதன் பிறகு 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி ஒரு 3 வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது. அது என்னன்னா, சமயசார்பின்மை, சமதர்மம், ஒருமைப்பாடு என்ற 3 வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது. நம்மளுக்கான கேள்வி என்ன பாருங்க, 1950 ஜனவரி 26 படி இந்திய அரசியலமைப்பு முகவரியில் உள்ள சரியான வார்த்தைகள் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, இறையாண்மை, மக்களாட்சி, குடியரசு. அடுத்து இரண்டாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் சமய சார்பற்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? 1. அரசு அனைத்து மதங்களையும் காக்கின்றது. எஸ், சரி. அரசு அனைத்து மதங்களையும் காக்கின்றது. எந்த அரசும் எந்த மதத்தையும் தனியாக உயர்த்தக்கூடாது. ஆமாம், எந்த அரசும் எந்த மதத்தையும் தனியாக உயர்த்தக்கூடாது. இதுவும் சரி. 3. சமய சார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்பின் அடிப்படையாகும். ஆமாம், இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை சமய சார்பற்ற என்ற சொல். 4 பாருங்க, அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறது. இது தப்பு. அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறது என்பது தப்பு. அரசு அனைத்து மதங்களையும் காக்கின்றது என்பது சரி. ஓகேங்களா? அப்போ 1, 2, 3 சரி, 4 தப்பு. அப்போ ஆன்சர் பாருங்க, ஆன்சர் ஆப்ஷன் டி, சாரி ஆப்ஷன் சி. 1, 2, 3 சரி, 4 மட்டும் தவறு. ஆப்ஷன் டி தான், ஆப்ஷன் சி தான் இதற்கான சரியான ஆன்சர், ஆப்ஷன் சி. மூன்றாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எந்த நாட்டின் அரசமைப்பில் இருந்து பெறப்பட்டது? இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எந்த நாட்டின் அரசமைப்பில் இருந்து பெறப்பட்டது? அமெரிக்கா. முதல் கேள்வி படிக்க சொல்லி சொன்னேன். நம்மளுடைய அரசியலமைப்பு அமெரிக்காவினுடைய முகவுரையை பின்பற்றி தான் நம்மளுடைய முகவுரையை ஏற்றிருக்கும். அந்த அமெரிக்காவை முகவுரையை பின்பற்றி நேரு அவர்கள் தான் நம்மளுடைய முகவுரையை குறிக்கோள் தீர்மானமாக அரசியல் நிர்ணய சபையில் தாக்கல் செய்வார். இதில் சில திருத்தங்கள் செய்து நம்ம முழுமையாக அதை ஏற்றுக்கொண்டோம். அமெரிக்கா. இந்திய அரசியலமைப்பு முகவுரை எந்த நாட்டின் அரசியலமைப்பில் இருந்து எடுக்கப்பட்டதுன்னா அமெரிக்கா தான் முகவுரையை முதலாக இந்திய அரசியலமைப்பில் சேர்த்த நாடு. அதை பார்த்து தான் நிறைய நாடுகள் முகவுரையை சேர்த்திருக்காங்க. நம்மளும் அதில் ஒன்று தான். அடுத்து 4வது கேள்வி, கூற்று 1, 1946 டிசம்பர் 11 அன்று கொண்டு வரப்பட்ட குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது. ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு கேள்வி படிக்க சொல்லியிருந்தேன், கவனிச்சவங்களுக்கு தெரியும். 1946 டிசம்பர் 11 அன்று கொண்டு வரப்பட்ட குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது. கூற்று 2 பாருங்க, 1947 ஜனவரி 22 அன்று அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதில் முதல் கூற்று தப்பு. ஓகேங்களா? முதல் கூற்று தப்பு. என்னன்னா, முகவுரை என்பது டிசம்பர் 13 1946 டிசம்பர் 13 அன்று கொண்டு வரப்பட்ட குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் அமைந்துள்ளது. அதாவது அரசியல் நிர்ணய சபையின் 3வது கூட்டம், 3 கூட்டங்கள், அரசியல் நிர்ணய சபைக்கு 3 கூட்டங்கள், முதல் கூட்டம், 2வது கூட்டம், 3வது கூட்டம் என்று நடைபெறும். அந்த 3வது கூட்டத்தில் தான் நம்மளுடைய முகவுரை குறிக்கோள் தீர்மானமாக தாக்கல் செய்யப்படும். அப்போ இது டிசம்பர் 13. ஓகேங்களா? டிசம்பர் 13.
1947 ஜனவரி 22 அன்று அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆமாம், அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட டேட் வந்து 1947 ஜனவரி 22. நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு தான் 1950 ஜனவரி 26. ஓகேங்களா? அப்போது இதற்கான ஆன்சர் பாருங்கள். கூற்று 2 மட்டும்தான் சரி, கூற்று 1 தவறு. ஓகேவா? கூற்று 2 மட்டும்தான் சரி, கூற்று 1 தவறு. 5வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எதன் அடிப்படையில் அமைந்துள்ளது? இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எதன் அடிப்படையில் அமைந்துள்ளது? காந்தி அவர்களின் ராமராஜ்ய கொள்கை இல்லை. நேருவால் கொண்டு வரப்பட்ட குறிக்கோள் தீர்மானம், ஆப்ஷன் சி பாருங்க. அம்பேத்கர் கொண்டு வந்த குறிக்கோள் தீர்மானம், ஆப்ஷன் டி பாருங்க. பிரிட்டிஷ் ராஜ்ய சட்டம் 1935. இதில் எது சரி? நேரு அவர்கள் கொண்டு வரப்பட்ட குறிக்கோள் தீர்மானம். நேரு அவர்கள் கொண்டு வரப்பட்ட குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நம்மளுடைய முகவுரை அமைந்துள்ளது. ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க எக்ஸாமில். அடுத்து 6வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ள சொற்களின் சரியான வரிசையை குறிப்பிடவும். சரியான வரிசையை குறிப்பிடவும். ஆன்சர் பாருங்க. நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். ஆன்சர் ஆப்ஷன் டி. அதாவது அந்த முகவுரையில் உள்ள அந்த ஃபர்ஸ்ட் பேஜை நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சிருக்கணுங்க. அதில் நிறைய வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. அந்த வார்த்தையை ஆர்டர் பண்ண சொல்லி தான் கேள்விகள் கேட்குறாங்க. 3 வகையான நீதி கொடுத்துருப்பாங்க. என்னென்ன நீதினா, சமூக, பொருளாதார, அரசியல் நீதினு சொல்லிட்டு 3 வகையான நீதிகள் கொடுத்துருப்பாங்க. அதே போல் நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த வார்த்தைகள்லாம் ஆர்டர் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா கேள்விகள் இதிலிருந்து கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். அதே போல் 3 வகையான நீதிகள் கேட்பாங்க. முகப்புரையில் இடம்பெற்றுள்ள 3 வகையான நீதிகள்னு கொஸ்டின் கேட்கலாம். சமூக, பொருளாதார, அரசியல் நீதி. அதே போல் முதல் கேள்வியை பார்த்தோம் நம்ம என்னென்னு. 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி முகவுரையில் சேர்க்கப்பட்டுள்ள வார்த்தைகளின்படி வரிசைப்படுத்துவோன்னு கேட்பான். அப்போ வந்து இறையாண்மை, சமய சார்பின்மை, சமதர்ம, மக்களாட்சி, குடியரசு. இந்த ஆர்டரும் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த முகப்புரையை அந்த ஃபஸ்ட்டு பேஜ், அந்த முகப்புரையை அந்த பேஜை வந்து நம்ம முழுமையாக படிச்சிருக்கணும். அதில் உள்ள சொற்களின் ஆர்டரை தெரிஞ்சிருக்கணும். அடுத்து 7வது கேள்வி, இந்தியாவால் பின்பற்றப்படும் சோசியலிசத்தின் வடிவம் எது? இந்தியாவால் பின்பற்றப்படும் சோசியலிசத்தின் வடிவம். ஜனநாயக சோசியலிசம். அடுத்து 8வது கேள்வி, அரசியலமைப்பின் முகவுரையின் சட்ட ரீதியான தன்மை எது? அரசியலமைப்பின் முகவுரையின் சட்ட ரீதியான தன்மை எது? ஆப்ஷன் படிக்கிற பாருங்க. ஏ, இது முழுமையாக நீதிமன்றத்தில் நடைமுறைப்படுத்தத்தக்கது. ஆப்ஷன் பி பாருங்க, இது சட்ட ரீதியாக நடைமுறைப்படுத்த முடியாதது. ஆப்ஷன் சி பாருங்க, இது குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் மட்டும் அமுல்படுத்தப்படும். ஆப்ஷன் டி பாருங்க, மேற்சொல்லப்பட்டவற்றில் எதுவும் இல்லை. சரியான ஆன்சர் முகவுரையின் சட்ட ரீதியான தன்மை. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் கவனமாக படித்தா ஆன்சர் பண்ணலாம். நம்மளுடைய முகவுரையை முதல்ல திருத்த முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அதற்கடுத்து 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி தான் திருத்துவாங்க. ஏன் முதல்ல திருத்த முடியாதுன்னு சொல்லிடுவாங்கன்னா, பெருவாரின் யூனியன் வழக்குன்னு ஒரு வழக்கு. பெருவாரின் யூனியன் வழக்கில் வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா, முகவுரையானது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல, அதனால் அதை திருத்தவே முடியாது, அதை நம்ம கை வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்லிடுவாங்க. அதை தொடர்ந்து 1973 வந்து கேசவானந்த பாரதி வழக்கு தொடரப்பட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த வழக்கோட தீர்ப்பில் முகவுரையானது அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான், அதில் திருத்தலாம். ஆனால் அது திருத்தலாம். ஆனால் ஒரு சின்ன ஒரு இது சொல்லுவாங்க, என்னென்னா அதனுடைய முகவுரையின் கட்டமைப்பு மாறாமல் திருத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு தீர்ப்பு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போது இந்த கேள்வி பாருங்கள், அரசியலமைப்பின் முகவுரையின் சட்ட ரீதியான தன்மை என்ன?
முழுமையாக நீதிமன்றத்தில் நடைமுறைப்படுத்தத்தக்கதா? இல்லை, நடைமுறைப்படுத்த முடியாது. சட்ட ரீதியாக நடைமுறைப்படுத்த முடியாது. இப்போ அடிப்படை கடமைகள், அடிப்படை உரிமைகளை நம்ம சட்ட ரீதியாக நடைமுறைப்படுத்தலாம். ஆனால் முகவுரையை அவ்வாறு நடைமுறைப்படுத்த முடியாது. இது ஒரு வழிகாட்டும் தன்மை தான். முகவுரையானது மொத்த அரசியலமைப்பு சட்டத்தையும் ஒரு வழிகாட்டுதல் போல தான் நம்ம இதை பயன்படுத்த முடியும். மற்ற சட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போது இதை நம்ம வழிகாட்டும் தன்மையாக பயன்படுத்திக்கலாம், தவிர இதை சட்ட ரீதியாக நடைமுறைப்படுத்த முடியாது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்து 9வது கேள்வி பாருங்க. கூற்று: பெருவாரி யூனியன் வழக்கு 1962 தீர்ப்பின்படி முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல. காரணம்: உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் விதிகளை விளக்குவதற்கு முகவுரையை பயன்படுத்த முடியாது என்று தெரிவித்தது. பெருவாரி யூனியன் வழக்கு 1962 தீர்ப்பின்படி முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல. இது சரிதான். ஓகேங்களா? பெருவாரி யூனியன் வழக்கு தீர்ப்பு என்ன? முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல, அதனால் அதை நம்ம திருத்த முடியாதுன்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த கேள்வியில் பாருங்கள், இதில் ஒரு சின்ன தவறு இருக்குது. கூற்றுல பெருவாரின் யூனியன் வழக்கோட ஆண்டு வந்து தப்பு. 1962 கொடுத்துருக்கேன், அது தப்பு. 1960 தான் பெருவாரின் யூனியன் வழக்கு நடந்த ஆண்டு. ஓகேங்களா? இப்போது இதில் ஏ தவறு ஆர் சரி. அதாவது காரணம், கூற்று தவறு, காரணம் சரி. அடுத்து 10வது கேள்வி. கேசவானந்த பாரதி வழக்கு 1973 தீர்ப்பின்படி கீழ்கண்டவதில் எது சரியானது? கேசவானந்த பாரதி வழக்கு ஆல்ரெடி இதெல்லாம் சொன்னேன் இப்போதான் உங்களுக்கு. முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல. ஆப்ஷன் பி பாருங்க, முகவுரை அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். ஆப்ஷன் சி, முகவுரை சட்ட ரீதியாக செல்லாதது. ஆப்ஷன் டி, முகவுரை அடிப்படை உரிமைகளுக்கு முந்தியது. அதாவது கேசவானந்த பாரதி வழக்கோட தீர்ப்பு என்ன? முகவுரையானது அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த ஒரு பகுதி தான். ஓகேங்களா? அரசியலமைப்போட ஒரு பகுதி தான் முகவுரைன்னு சொல்லிட்டு கேசவானந்த பாரதி வழக்கு தீர்ப்பு கொடுக்கும். ஆனால் அதனுடைய கட்டமைப்பு மாறாமல் நம்ம திருத்திக் கொள்ளலாம், முகவுரையை திருத்திக் கொள்ளலாம் சொல்லிட்டு இந்த கேசவானந்த பாரதி வழக்கு தீர்ப்பு சொல்லலாம். ஆன்சர் வந்து பாருங்க, ஆன்சர் ஆப்ஷன் பி. 11வது கேள்வி. கேசவானந்த பாரதி வழக்கு தீர்ப்பின்படி முன்னுரையை குறித்து சரியானது எது? ஆப்ஷன் ஏ, முன்னுரை எந்த வகையிலும் திருத்த முடியாதது. ஆப்ஷன் பி, முன்னுரையை திருத்தலாம், ஆனால் அதன் அடிப்படை கட்டமைப்பை மாற்ற முடியாதது. ஆப்ஷன் சி, முன்னுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல. ஆப்ஷன் டி, முன்னுரை அடிப்படை உரிமைகளுக்கு முந்தியது. இப்போ தான் சொன்னேன், முன்னுரையை திருத்தலாம். கேசவானந்த பாரதி வழக்கோட தீர்ப்பு முன்னுரையை திருத்தலாம், ஆனால் அதன் அடிப்படை கட்டமைப்பை மாற்ற முடியாதது. ஆப்ஷன் பி தான் சரி. ஓகேங்களா? பெருவாரின் யூனியன் வழக்கு என்ன சொல்லும்? முன்னுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதியே அல்ல, அதனால் அதை கை வைக்கவும் முடியாது, அதை திருத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு பெருவாரின் வழக்கு சொல்லிடும். ஆனால் கேசவானந்த பாரதி வழக்கு முன்னுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான், அதை திருத்தலாம், ஆனால் அதனுடைய கட்டமைப்பை நீங்கள் மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பி. ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கேன், ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். முகவுரை என்பது ஒரு சின்ன டாபிக் தான் நம்ம படிக்கிறதுக்கு, ஆனால் அதில் இருக்கிற அந்த டீட்டெயிலாம் நம்ம கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். 12வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? ஒரு முறை மட்டும்தாங்க திருத்திருக்காங்க. அதுதான் சொன்னேன், 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி தான் நடந்தது. அதன்படி 3 வார்த்தைகள் இணைக்கப்பட்டுள்ளது. முகவுரையில் இணைக்கப்பட்டுள்ளது. எந்தெந்த வார்த்தைனா இணைக்கப்பட்ட வார்த்தைகள் எதுனா சமதர்மம், மதச்சார்பற்ற, ஒருமைப்பாடு என்ற 3 வார்த்தைகள் தான் இணைக்கப்பட்டது. அதற்கு முன்னாடி நம்மளுடைய முகவுரையில் வந்து இறையாண்மை, ஜனநாயகம், குடியரசு என்ற வார்த்தை தான் இருந்தது. திருத்தத்திற்கு பின்பு இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற, ஜனநாயக, குடியரசு என்று மாற்றப்பட்டது. அதே போல ஒருமைப்பாடு என்ற வார்த்தையும் சேர்க்கப்பட்டது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஒரு முறை மட்டும் தான் திருத்தப்பட்டது. 13வது கேள்வி. முகவுரை திருத்தம் கீழ்கண்ட எந்த குழுவின் பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்டது? முகவுரையினுடைய திருத்தம் கீழ்கண்ட எந்த குழுவின் பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்டு திருத்தப்பட்டது? ஒரு முறை மட்டும்தான் திருத்திருக்காங்கல்ல, அதை பரிந்துரை செய்த குழு சர்தார் ஈஸ்வரன் சிங் குழு. ஆப்ஷன் பி, சர்தார் ஈஸ்வரன் சிங் குழு பரிந்துரையின்படி தான் நம்மளுடைய முகவுரை திருத்தப்பட்டது. 14வது கேள்வி. அரசியலமைப்பு திருத்தம் முகவுரையில் கீழ்கண்ட எந்த 3 சொற்களை சேர்த்தது?
அந்த 3 சொற்கள் எது? இப்போ தான் சொன்னேன். சோசலிசம், மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு. சோசலிசம், சோசலிசம், மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு என்ற 3 வார்த்தைகள் தான் சேர்க்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் பி. சோசியலிசனாலும் சமதர்மனாலும் ஒன்று தாங்க. சோசியலிசனாலும் சமதர்மனாலும் ஒன்று தான். அதனால தான் கொஞ்சம் வார்த்தைகளை மாற்றி போட்டிருக்கேன். எப்படி வேணால் கேட்கலாம். சோசியலிசம், சமதர்மம் இது ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். அதே போல் ஜனநாயகம், மக்களாட்சி இந்த 2 வார்த்தையும் ஒரே வார்த்தை தான். 15வது கேள்வி. நமது நீண்ட நாள் கனவை முகவுரை பிரதிபலிக்கிறது என்று குறிப்பிட்டவர் யார்? நமது நீண்ட நாள் கனவை முகவுரை பிரதிபலிக்கிறது என்று குறிப்பிட்டவர் யார்? இந்த கேள்விக்கான ஆன்சர் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. நானே சொல்லிடுறேன். அல்லாடி கிருஷ்ணசாமி. ஆன்சர் ஆப்ஷன் பி. நமது நீண்ட நாள் கனவை முகவுரை பிரதிபலிக்கிறது என்று குறிப்பிட்டவர் அல்லாடி கிருஷ்ணசாமி. 16வது கேள்வி. அரசியலமைப்பின் பெரும் மதிப்பு வாய்ந்த பகுதி அல்லது அரசியலமைப்பின் வழிகாட்டி, சொற்களஞ்சியம், ஊன்றுகோல் என்று முகவுரையை புகழ்ந்தவர் யார்? அரசியலமைப்பின் பெரும் மதிப்பு வாய்ந்த பகுதி அல்லது அரசியலமைப்பின் வழிகாட்டி, சொற்களஞ்சியம், ஊன்றுகோல் என்று முகவுரையை புகழ்ந்தவர். இப்போ பார்க்குற இந்த கேள்வியெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா இந்த புகழ்ந்தவர்கள்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பேர் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து கேள்விகள் கேட்குறாங்க. அதற்கான ஆன்சர் பாருங்கள். தாக்கர் தாஸ் பார்கவா. தாக்கர் தாஸ் பார்கவா இவர் தான் அவ்வாறு குறிப்பிட்டிருக்கார். அடுத்து 17வது கேள்வி. கூற்று 1. முகவுரை இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என்று கூறியவர் தாக்கர் தாஸ் பார்கவா. கூற்று 2. வழக்குகளின் சொர்க்கமே முகவுரையாகும் என்று சர் வில்லியம் ஹைவர்ட் ஜென்னிங்ஸ் கூறினார். 2 கூற்றும் பாருங்க. முகவுரை இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என்று கூறியவர் தாக்கர் தாஸ் பார்கவா. கூற்று 2. வழக்குகளின் சொர்க்கமே முகவுரையாகும் என்று சர் வில்லியம் ஹைவர்ட் ஜென்னிங்ஸ் கூறினார். இந்த 2 கூற்றுகளுமே சரிதான். ஆன்சர் ஆப்ஷன் சி. 2 கூற்றுகளுமே சரிதான். இந்த கேள்வியெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா முகவுரையிலிருந்து எங்கேருந்து கேள்வி கேட்பாங்கன்னு கிளியராக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். முகவுரையில் ஸ்டார்டிங்கில் நான் உங்களுக்கு சொன்னா போல் அரசியல் நிர்ணய சபையின் 3வது கூட்டம் எங்கேருந்து தான் நம்மளுடைய முகவுரை தொடங்குது. அந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. 1946 டிசம்பர் 13 அரசியல் நிர்ணய சபையின் 3வது கூட்டத்தில் தான் முகவுரையை பற்றிய குறிக்கோள் தீர்மானம் தாக்கல் செய்யப்படுகிறது. நேரு அவர்களால் அமெரிக்காவிலிருந்து பின்பற்றப்பட்டு நேரு அவர்களால் தாக்கல் செய்யப்படுகிறது. அது அரசியல் நிர்ணய சபையால் 1947 ஜனவரி 22 ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இங்கிருந்து கேள்விகள் கண்டிப்பாக கேட்பாங்க. அதே போல் வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் முகவுரையில் உள்ள அந்த சொற்களிலிருந்து கேள்விகள் கேட்பாங்க. 1976 42வது சட்ட திருத்தத்திற்கு முன் நம்மளுடைய முகவுரையில் இருந்த அந்த 3 வார்த்தைகள் எதுனா இறையாண்மை, ஜனநாயக, குடியரசு. இங்கிருந்து கேள்விகள் கேட்கலாம். அதுக்கடுத்தது 1976 42வது சட்ட திருத்தத்திற்கு பின் சேர்க்கப்பட்ட வார்த்தைகள் எதுனா சமதர்ம, மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு. இந்த 3 வார்த்தைகளும் சேர்க்கப்பட்டது. அதற்கு பின்பு நம்மளுடைய அந்த ஆர்டர் எப்படி மாறிச்சுன்னா இறையாண்மை, சமதர்ம, மதச்சார்பற்ற, ஜனநாயக, குடியரசு சொல்லிட்டு 1976 42வது சட்ட திருத்தத்திற்கு பின்பு நம்மளுடைய அந்த முகவுரையின் சொற்கள் மாற்றப்பட்டிருக்கு. இதிலிருந்து கண்டிப்பாக கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கடுத்தது திருத்தம், அரசியலமைப்பு திருத்தம். முகவுரையை அந்த வழக்குகள் முகவுரையை அரசியலமைப்பின் ஒரு பகுதியா இல்லையா என்று வழக்குகள் நடந்து அந்த வழக்குகளிலிருந்து கேள்விகள் கேட்பாங்க. பெருவாரின் யூனியன் வழக்கு, கேசவானந்த பாரதி வழக்கு, அதே போல் எல்ஐசி வழக்கு. எல்ஐசி வழக்கு என்பது என்னன்னா கேசவானந்த பாரதி வழக்கையை உறுதிப்படுத்தும். அதாவது முகவுரையானது அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான், அதனுடைய அடிப்படை கட்டமைப்பு மாற்றாமல் திருத்திக் கொள்ளலாம் என்று கேசவானந்த பாரதி வழக்கு தீர்ப்பு கொடுக்கும். அந்த தீர்ப்பையே எல்ஐசி வழக்கும் உறுதிப்படுத்தும். இந்த 3 வழக்குகளிலிருந்து கேள்விகள் கேட்பாங்க. ஓகேங்களா?
அடுத்தது இந்த யாரெல்லாம் என்னென்ன சொல்லி முகவரியை பற்றி யாரெல்லாம் புகழ்ந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து கேள்விகள் இடம்பெறும். அதனால் எங்கெங்கெல்லாம் கேள்வி இடம்பெறணும்னு நம்மளுக்கே தெரிஞ்சிடும். அதை ரொம்ப கிளியராக பார்த்துக்குங்க. 18வது கேள்வி, சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். 1. அரசியலமைப்பின் அடையாள அட்டை போன்றது முகவுரை. இது சொன்னது யாருன்னா என்.ஏ. பல்கிவாலா. அரசியலமைப்பின் அடையாள அட்டை போன்றது முகவுரை என்று சொன்னவர் என்.ஏ. பல்கிவாலா. 2 பாருங்க, நமது இறைமை வாய்ந்த மக்களாட்சி குடியரசின் ஜாதகமே முகவுரையாகும் என்று K.M. முன்ஷி சொல்லியிருக்காரு. 3 பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு கீ நோட் முகவுரை என்று எர்னஸ்ட் பார்க்கர் சொல்லியிருக்காரு. 4. அமெரிக்கா முகவுரையை விட நமது முகவுரை சிறந்தது, நமது அரசியலமைப்பின் உயிர் மூச்சாக உள்ளது என்று கூறியவர் எம் இதயத்துல்லா. இது சரியான கூற்று கேட்டிருக்காங்க. சரி எது தவறு எதுன்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனமாக பாருங்க. அரசியலமைப்பின் அடையாள அட்டை போன்றது முகவுரை என்.ஏ. பல்கிவாலா. 2. நமது இறைமை வாழ்ந்த மக்களாட்சி குடியரசின் ஜாதகமே முகவுரையாகும் K.M. முன்ஷி. 3 பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு கீ நோட்ஸ் முகவுரை எர்னஸ்ட் பார்க்கர் சொல்லியிருக்காரு. அமெரிக்கா முகவுரையை விட நமது முகவுரை சிறந்தது, நமது அரசியலமைப்பின் உயிர் மூச்சாக உள்ளது என்று எம் இதயத்துல்லா சொல்லியிருக்காரு. இதில் 4மே சரி. இந்த 4 கூற்றுகளுமே சரி. 1, 2, 3 4 கூற்றுகளுமே சரிதான். அடுத்து 19வது கேள்வி, 1888ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் மதச்சார்பின்மை கலந்த தேசியம் முதன்முதலாக அறிமுகப்படுத்தியவர் யார்? என்ன ஆண்டு பாருங்க, 1888 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் மதச்சார்பின்மை கலந்த தேசியம் இந்த வார்த்தையை அறிமுகப்படுத்திய தலைவர் ஜார்ஜ் ஹியூல். இவருக்கு ஒரு சிறப்பு இருக்கு. ஆங்கில நிர்வாகிகளையே இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் முதலாக தலைமையேற்றவர் இவர் தான். 1888 ஜார்ஜ் ஹியூல். அடுத்து 20வது கேள்வி, இறையாண்மை என்ற சொல் முதலாக பயன்படுத்தப்பட்ட நூல் எது? இறையாண்மை என்ற சொல் முதலாக பயன்படுத்தப்பட்ட நூல் குடியரசு. இந்த நூலில் தான் இறையாண்மை என்ற சொல் முதலாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதனுடைய ஆசிரியர் யாருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இப்போ முகவுரையிலிருந்து ஒரு 20 கேள்விகள் பார்த்துருக்கோம். நீங்கள் எத்தனை கேள்விக்கு சரியாக ஆன்சர் பண்ணீங்கன்னு என் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அதே போல் நீங்கள் என்னென்னா என்கிட்ட குறை எதனா இருந்தால் சொல்லலாம், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மாற்றிக்கொள்கிறேன். சஜஷன் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் திருத்திக்கிறேன். உங்களுடைய மார்க்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே, நன்றி. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.